நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட அருணா மேடம் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். உண்ண உணவு நமக்கு அடிப்படை. ஆனால் அதை பார்த்து கவனத்தோட தான் சாப்பிடணும். இன்னைக்கு உடல் உபாதை பலது வருது. அதற்கு நாம் சாப்பிட்ற சாப்பாடும் ஒரு முக்கிய காரணம். சமச்சீர் சத்துள்ள உணவு முக்கியம். அது மட்டும் இல்லை, சாப்பிட்ட சாப்பாடு செரிமானமாகணும். கிராமப்புற மக்கள்லாம் நடையா நடந்தாங்க. இப்போ அவர்களும் குறைச்சிட்டாங்க. எங்கே வெளியே போனாலும் மிதிவண்டி சைக்கிளில் போனாங்க. அதுவும் மாறி 2 சக்கர வாகனம் கேட்குறாங்க. அதைத்தான் பயன்படுத்துகிறாங்க. விவசாயிகள் அந்த காலம் மட்டும் இல்லை, இந்த காலத்திலையும் காலையில் எழுந்தவுடன் வயல் நிலபுலன்னு பயிரை பார்க்கறதுக்காக சுற்றி வர்றாங்க. அது ஒரு நடைப்பயிற்சி போலாயிடுச்சு. ஒரு கல்லில் 2 மாங்காய் இல்லை, பல மாங்காய்கள் அடிக்கிற மாதிரி. காலையில் நடைப்பயிற்சிக்கு வயல் வரப்ப சுற்றி வர்றது, அப்புறம் வெளியே போகும்போது மிதிவண்டியில் போகிறது, பயணம் போகிறதா இருந்தால் பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது. இன்னைக்கு இதெல்லாம் நடைபெறுதா? 3மே இல்லாததுனால தான் நிறைய உடல் உபாதைகள், குறிப்பாக சர்க்கரை நோய், மன அழுத்தம் எல்லாம். அருணா மேடம், நீங்கள் நகர்ப்புற வாசி. உங்களுக்கு நடைப்பயிற்சி போகிற பழக்கம் இருக்கணும். காரணம், நமக்கெல்லாம் உடல் உழைப்புங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. நலம் தரும் மருந்து நடைப்பயிற்சிங்கிறாங்க. அந்த காலத்தில் ஆன்மீக தலங்களுக்கு பாத யாத்திரை, கிரிவலம், மலைமேல் நடப்பது என பலரும் நடையாய் நடந்தார்கள். பழனிக்கு தைப்பூசத்துக்கு பாத யாத்திரை, ஐயப்பன் கோவில் மலைமேல் ஏறி போகிறது, வேளாங்கண்ணிக்கு நடைப்பயணம் போய் தரிசிப்பது, இவற்றை மறந்துட்டோம். அல்லது அவசர உலகத்தில் வாழ துவங்கிட்டோம். அதனால் நடை என்பது மறந்தே போயிடுச்சு. உடலுக்கு தேவையான அளவு அசைவுகளை கொடுக்காததால் எவ்வளவு உடல் உபாதைகள் நமது உடலுக்குள் குடியிருக்கின்றன. இதெல்லாம் ஏதோ வயசானா வர்ற தொந்தரவுன்னு எடுத்துக்க வேண்டாம். முறையான உடற்பயிற்சி இல்லாமல் நடுத்தர வயதினருக்கே பல்வேறு நோய்கள் வருது. பெரும்பாலானவர்கள் உடற்பயிற்சி செய்யறதில்ல. காரணம், சொகுசு வாழ்க்கை, வேலை பளு. இதிலிருந்து மீண்டாகணும். சுவர் இருந்தால்தான் சித்திரம். நமது உடல் நலனில் அக்கறை வேண்டும். நடைப்பயிற்சி என்பது நம்ம உடம்பு எப்படி இருக்குங்கிறத சுட்டி காட்டும் நல கண்ணாடி. நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போது இயல்பை விட அதிக அளவில் மார்பு படபடப்போ, மூச்சு வாங்கும் அறிகுறியோ அல்லது வேறு ஏதாவது அறிகுறியோ தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகணும். உடல் எடை அதிகரிப்பு என்பது இன்னைக்கு பலரும் எதிர்கொள்ளும் பிரச்சனை. உடல் எடையை எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் குறைக்க உலகம் முழுவதும் உள்ள மருத்துவ முறைகள் பரிந்துரைக்கும் ஒரே தீர்வு நடைப்பயிற்சி தான். அருணா மேடம், நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைக்க மருந்துகளோடு நடைப்பயிற்சியும் அவசியம்னு பல மருத்துவ ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இரத்த அழுத்தத்தை சீராக வைக்க நடைப்பயிற்சி அவசியம். ராத்திரியில் ஆழ்ந்த உறக்கம் தேவையா? நடைப்பயிற்சி போங்க. நாள் முழுவதும் உற்சாகம் தேவையா? நடைப்பயிற்சி செய்யுங்க. நடைப்பயிற்சியின் மூலம் எலும்புகள், தசைகள் வலிமை அடைவதோடு சுவாச பாதையும் புத்துணர்வு பெறும். செரிமான உறுப்புகளில் தேங்கும் கழிவுகள் வெளியேற இது உதவும். வாரத்தில் குறைஞ்சது 5 நாட்களாவது ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் என்ற அளவில் நடைப்பயிற்சி செய்தால் எல்லா பலன்களும் கிடைக்கும். இந்த அரை மணி நேர நடைப்பயிற்சி இடையூறு இல்லாத நடைப்பயிற்சியாக இருக்கணும். கையில் அலைபேசி இருக்கக்கூடாது. கூட்டம் சேர்த்துக்கிட்டு நடைப்பயிற்சி போகக்கூடாது. அழகிய சூழல். காலை நேரம் என்பது அனைவருக்கும் மகிழ்ச்சியான புது புது சிந்தனைகளையும் மனதுக்கு புத்துணர்வையும் அளிக்க வல்லது. அதனால் நமது உடல் நலனுக்காக நாம் நடைப்பயிற்சி செய்வோம். அதுவும் காலை நேரத்தில் நற்சூழல்ல நடைப்பயணம் போவோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.